எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஜெயிலர் படத்தோட 2வது பார்ட் வந்து ரெடியாக போகுதுங்க. ரஜினி சாரோட அந்த ஆட்டத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. ஸோ ஜெயிலர் படத்தோட இந்த 2வது பார்ட் வந்து தாறுமாறாக தான் ரெடி ஆக போகுது. இந்த ஜெயிலர் முதல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹிட் அடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஃப்யூச்சரில் நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு ஏங்குற அளவுக்கு இந்த படத்தோட வெற்றி இருந்துச்சு. நெல்சன் அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இவங்களை வந்து உதறி தள்ளுற அந்த சமயத்தில் வந்து சன் பிக்சர்கிட்ட வந்து நெல்சன் அவர்கள் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணுவார், கண்டிப்பாக இவரை நான் நம்பலாம், இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படத்தை இவர் கொடுப்பார் அப்படின்னு வந்து ரஜினி சாருக்கு கூட நம்பிக்கை கிடையாது. அந்தளவுக்கு பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவர் வந்து முக்கியமான ஒரு டைரக்டராக திரும்ப வரத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு ரஜினி சாருக்கு மட்டும்தான் இருக்குது. ரஜினி சாரால் தான் வந்து நெல்சன் அவர்கள் வந்து தலை நிமிர்ந்து இப்போ நடக்கிறாரு. ஏன்னா அதாவது ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பீஸ்ட்டுங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரை வந்து இவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த படத்தோட ஸ்டோரியை வந்து கண்ணாப்பனான்னு எழுதி படத்தை வந்து சொதப்பி விட்டார். இதை வந்து நெல்சன் அவர்களே ஓப்பனாக வந்து சொல்லிட்டார். ஆனால் ஜெயிலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி இந்த படத்தை பெரிய ஒரு வெற்றி படமாக ரஜினி சாருக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணணும், கிஃப்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நெல்சன் அவர்களுக்கு ஒரே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி, தொடர்ந்து படங்கள் நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவர் வந்து எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட வெற்றி தாங்க. இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல ரஜினி சார் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, ஜெயிலர் படத்தோட சீக்வன்ஸ் வந்து சீக்கிரம் நம்ம வந்து எடுக்கணும், அதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிங்க அப்படின்னு நெல்சன்ட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல. ஜெயிலர் படத்தோட 2வது பார்ட்டு சம்மந்தமான விஷயத்தை வந்து சன் பிக்சர்ட்டையும் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து சீக்வன்ஸாக எடுத்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் தயாரிக்கணும் ரஜினி சார் வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. அதுவும் கொஞ்ச நஞ்ச செலவில் இந்த படம் வந்து ரெடி ஆகலைங்க. கிட்டத்தட்ட வந்து 350 கோடிக்கு மேலே இந்த படத்தோட பட்ஜெட் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக மிக கிராண்டாக இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத் தான், கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. பட் ஆனால் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் முதல் பார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணாங்களே, கேமியோ பண்ணாங்களே, சிவராஜ் அண்ணாவும் அப்புறம் வந்து மோகன்லாலும் அப்புறம் வந்து ஜாக் ஷெரீப், இவங்க மட்டும் இந்த 3 பேரும் மட்டும் இந்த 2வது பார்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. ரஜினி சார் வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க. ரஜினி சாருக்கு வந்து பேராக இந்த படத்தில் வந்து நயன்தாரா அவர்கள் இருக்கிற மாதிரி பேச்சுக்கள் வந்து அடிபடுது. நிறைய இடத்துல இது சம்மந்தமான ஆர்டிக்கிளும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து ரஜினி சாருக்கு வந்து திரும்பவும் பேராக நடிப்பாங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது. பட் ஆனால் என் கணிப்பு சரியாக இருந்தால் ரஜினி சாருக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரில் நயன்தாரா அவர்கள் வரப்போகிறது கிடையாது. பட் ஆனால் முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நயன்தாரா அவங்க நடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் நெல்சன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தோட கதையில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது 2வது பார்ட்டோட கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ இவர் வந்து மைசூரில் வந்து இதுக்குன்னு ஒரு டீமை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே டிஸ்கஷனில் வந்து இப்போ ஈடுபட்டுருக்காரு. ஸோ நெல்சன் அவர்கள் கெரியரில் இந்த ஜெயிலர் படம் மிக மிக முக்கியமான ஒரு படம். இந்த வெற்றியை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ஜெயிலர் 2வது பார்ட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு ரொம்ப கவனமாக வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ கதை எழுதுகிற வேலையில் இப்போ வந்து இவர் இருக்கிறதுனால கதை ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற A to Z காஸ்ட் அப்டேட்டு நமக்கு ஒவ்வொன்றா வந்து தெரிய வரும். அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கதையும் ஒரு கடத்தல் கும்பலை சம்பந்தமான ஒரு கதை. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கதையும் ஒரு கடத்தல் சம்பந்தமான ஒரு கதையாக தான் இருக்க போகுது. போன படத்தில் வந்து சிலை கடத்தல் சம்பந்தமான கதையை வந்து நெல்சன் அவர்கள் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் ஒரு கடத்தல் சம்பந்தமான கதையாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், இந்த படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் போலீஸ் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து ரஜினி சார் வந்து ஜெயிலர் 1ல் பார்த்தீங்கன்னா ஜெயிலராக வந்து இருக்கிற மாதிரி கதைகள்லாம் வந்துச்சு இல்லை.
ஸோ ஆனால் வந்து ஜெயிலரோட அந்த போர்ஷனை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கல. மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 20 நிமிஷம் அந்த ஜெயிலு எப்படி சொல்கிறது ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிற அந்த சீனை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து இவர் ஜெயிலராக இருந்தப்போ எந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இவர் வந்து பண்ணார், எத்தனை கேஸுகளை இவர் வந்து ஹேண்டில் பண்ணார், எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு முடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த படத்தோட கதை அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடைச்ச தகவல் சொல்லுது. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த படத்தில் வந்து முக்கியமான நடிகர்கள் வந்து 2 பேர் வந்து நடிக்க போகிறாங்க. அவங்க யார் என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. பட் 2 பேருமே இந்த படத்தில் வந்து இணைந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த எதிர்பார்ப்பு எக்ரை தான் வைக்க போகுது. டாக் ஆஃப் த டவுனாக மாறுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரஜினி சாரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேட்டு இவரோட ஆட்டத்தை தடுக்க யாராலுமே முடியாது. ஸோ போன ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா வசூல் வந்து 700 கோடிக்கு மேலே, கிட்டத்தட்ட வந்து 650 கோடி ப்ளஸ் தான் வந்து இவங்க அஃபிஷியலாக சொன்னது. ஆனால் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 700 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. 2023 அதிகம் கலெக்ட் பண்ண இந்தியாவிலே டாப் 5 படத்தை இந்த படமும் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷனை பீட் பண்ணுற மாதிரி இந்த ஜெயிலர் படத்தோட 2வது பாட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த 1000 கோடி கலெக்ட் பண்ணுற தமிழ் படம் எது, இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட அந்த மேக்கிங்கும் இருக்கும், இந்த படத்தோட கதைக்களமும் இருக்கும். ஒவ்வொரு இயக்குனரும் தாறுமாறான இயக்குனர்கள் இவரோட லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஒரு சைடு வந்து மாரி செல்வராஜ் கூட ரீசெண்டாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ரஜினி சார். அப்போ மாரி செல்வராஜ் வந்து ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கதை ஜெயிலர் 2க்கு அப்புறமா வருமா வராதா, இல்லை ஜெயிலர் 2க்கு முன்னாடி வருமா வராதான்னு தான் இங்கே குழப்பமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததில் இந்த ஜெயிலர் 2 தாங்க தலைவர் 172, இது மட்டும் கன்ஃபார்மாக தெரிய வந்திருக்கு. இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஆனால் மாரி செல்வராஜ் கூட்டணியில் ரஜினி சாரோட 174வது படமா இல்லை 173வது படமா வருமாங்கிறது என்னோட கேள்வியாக இருக்குது. பட் எது எப்படியோங்க இவரோட ஆட்டத்தை தடுக்க யாராலுமே முடியாது, அது மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2வும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஜனரஞ்சமான ஒரு படமாக இருக்க தான் போகுது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்னால் போன வீடியோவில் சரியாக பேச முடியல. அதனால தான் இதே டாப்பிக்கில் திரும்ப இன்னொரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இனிமேட்டு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இனிமேட்டு எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.